அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இன்னமும் எங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்குதுன்னா 13 நாள் இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. பெரும்பாலான மாணவர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. சார், எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு எக்ஸாம் நாங்க இப்ப நல்லா செய்வோம், நல்லா ரெடி ஆயிட்டோம். இது பெரும்பாலான ஆட்கள் 90% ஆட்கள் சொல்ல தொடங்கிட்டீங்க. ஒன்று ரெண்டு ஆட்கள் சில ஆட்கள் ஹோப்பை விடுறீங்க. ஹோப் எல்லாம் விட்டுறாதீங்கடா. அழகா எல்லாம் செஞ்சு இருந்திருக்கிறேன். அழகா எல்லாம் செஞ்சு இருந்திருக்கிறேன். 6 மந்த்ஸ் ப்ரொஜெக்டா இருக்கலாம், 3 மந்த்ஸ் ப்ரொஜெக்டா இருக்கலாம், எஸ்ஏ ப்ரொஜெக்டா இருக்கலாம், கடைசியா செஞ்ச எங்கட எம்சிக்யூ செமினாரா இருக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிருக்கிறீங்க பிள்ளைகள். எம்சிக்யூ செமினார் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொட்டிருக்கிறேன். அப்படியே அவ்வளத்தையும் எழுதி வச்சிருப்பீங்க. எம்சிக்யூ செமினார்ல ஜாயின் ஆகின பிள்ளைகள் அவ்வளதையும் எழுதி வச்சிருக்கிறீங்க. திரும்பி ஒருக்கா படிங்க. அந்த நோட்ஸ பாருங்க. தாராளமா இருக்கு பிள்ளைகள். அவ்வளவும் அவ்வளவும் தாராளமா இருக்குது. இல்லாதார்கள் இன்னமும் டைம் இருக்குதுடா, டக்குன்னு ஜாயின் பண்ணி அவ்வளவு வீடியோவையும் பார்த்து கொள்ளுங்க. கடைசி டைம்ல நீங்க படிக்கிறதை விட அது உங்களுக்கு நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும். அதே மாதிரி எஸ்ஏ கல்வி எப்படி செய்யறேன், எஸ்ஏ ப்ராஜெக்ட்ல செஞ்சிருப்பேன், இல்லாட்டி ஃப்ரீ கிளாஸ் யூடியூப்ல போட்டிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். பாத்தீங்கன்னா எப்படி மார்க்ஸ் எழுதுறது இந்த உங்களுக்கு விளங்கும். எப்படி மார்க்ஸ் எழுதுறது என்று விளங்கும். சரி, அதோட உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரி அப்டேட் வேணும்னா ஃபர்ஸ்ட் காமன்ல வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க கொடுக்குறேன். அதுல ஜாயின் ஆகி பார்த்து கொள்ளுங்க. ரைட். அப்ப இன்னும் 13 நாள் இருக்குது. இந்த 13 நாளைக்கு எப்படி படிக்க போறோம் என்று பார்ப்போம் பிள்ளைகள். இந்த 13 நாளைக்கும் எடுத்து ஏதாவது புதுசா தியரி படிக்க போறீங்களா? தேவையில்லை பிள்ளைகள். உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் இருக்குது. ரிவிஷன் நோட்ஸை படிங்க. பாஸ் பேப்பர் எடுங்க. சரியா? பாஸ் பேப்பர் எடுங்க. பேரண்ட்ஸ் பார்த்தா பேரண்ட்ஸ் கட்டாயம் பாருங்க. இல்லாட்டி பார்க்காட்டி உங்களோட பேரண்ட்ஸை காட்டுங்க. உங்களோட பிள்ளைகள பாஸ் பேப்பர் எடுத்து போட்டோ காப்பி அடிங்க. சரியா? போட்டோ காப்பி அடிச்சு போட்டு அதை கொண்டு போய் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எக்ஸாம் வைங்க. ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் ஒரு எஸ்ஏண்டா, அடுத்த 2 மணித்தியாலம் அடுத்த பாடத்துல எம்சிக்கு, இன்னொரு பாடத்துல 3 மணித்தியாலம் எஸ்ஏ வச்சு போட்டு உங்களுக்கு 7 மண்டா திருத்தி கொடுங்க. இல்லாட்டி அந்த பிள்ளைய திருத்த வைங்க. பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டுறீங்க. 13 நாள்னா 12 நாள் வைப்போமே. சோ 2 நாளைக்கு ஒரு பேப்பர் முடிக்கலாம். அப்படி 3 பாடத்திலே 2 நாளைக்கு ஒரு பேப்பர் முடிச்சா கிட்டத்தட்ட 12 நாள்ல 6 பேப்பர் முடிக்கலாம். அதுக்காக 2010 போய் செய்யற இல்லடா. 2010 செஞ்சு போட்டுறாங்க பிள்ளைகள். 2011 செஞ்சு போட்டுறாங்க. 24, 23, 22, 21, 20, 19 இவ்வளவு செஞ்சாலே தாராளம். 19 இவ்வளவு செய்தாலே தாராளம். இல்லாட்டி 20 மட்டும் திரும்பி திரும்பி செய்ய பிள்ளைகள். திரும்பி திரும்பி செய்ய பிள்ளைகள். என்ன வருமன் எல்லாம் போட்டிருக்கிறேன், என்ன வருமன் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க. கடைசி டைம் ஒர்க் அவுட் தான். கடைசி டைம் ஒர்க் அவுட் தான். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரே ஒரு ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு போடுவேன். ஒன்று இல்லாட்டி 2 போடுறேன். 30ஆம் தேதி மட்டும் செய்யறேன். ஒன்று மின் கோப்பு செஞ்சு காட்டுவேன். அதே மாதிரி வேற ஏதாவது நீங்க கேட்கறது அவசியமா கேட்கறது செய்யாதது செய்து காட்டுவேன். ஓகேயா? செய்யாது செய்து காட்டுவேன். சோ அதையும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு விட்டுருவேன். எக்ஸாம் முடிஞ்சு உடனே பிசிக்ஸ் முடிஞ்ச உடனே திரும்பி வருவேன். கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே திரும்பி லைவ் வந்து என்னது செகண்ட் பார்ட் வரலாம்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து போடுவோம் பிள்ளை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து போடுவேன். ஸோ லாஸ்ட் டைம் அட்வைஸ் ஃபைனல் பேப்பரை போட்டோ காப்பி அடிங்க. கேள்வியை செய்யுங்க. முடலுக்கு பின்னால ஓடாதீங்க. முடல்ல எந்த பிரயோசனமும் இருக்காது. ஆல்ரெடியும் சொல்லியிருக்கிறேன். இப்ப நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையை மட்டும் வச்சு படிங்க. சிலாக்களுக்கு மனசுல துளிர் விட்டு விட்டுருவோமா, விட்டு போட்டு அடுத்த முறை படிப்புமாண்டு இல்லடா அப்படி நிறைய பேர் விட பார்ப்பாங்க. சோ நீங்க விட்டுறாதீங்க. நீங்க பிடிச்சு கொண்டுறீங்க. நீங்க பிடிச்சு கொண்டிருந்தீங்கன்னா விடுறவன் விடட்டும், அவன் போகட்டும். அவனை பத்தி நமக்கு இனி கவலையே இல்லை. ஏன் அதுக்கு எத்தனை தடவை சொல்லியும் விளங்குது இல்லை. எத்தனை தடவை சொல்லியும் விளங்குது இல்லை. தம்பி அப்படி விட்டுறாதீங்கடா. விட்டீங்கன்னா இன்னொரு வருஷம் கஷ்டப்படணும். இப்ப விடுற நீங்க இன்னொரு வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்களா? சோ புடிங்க. இறுக்கி பிடிச்ச எக்ஸாம் எழுதுங்க. தேர்ட்ஸையாக்கள் யோசிக்கிறதுல நியாயம் இருக்குதுடா. ஒரு செய் இருக்குது டாக்டர் போகணும் எனக்கு காணாதுண்டு. செகண்ட் சே பாட்டி நீங்க யோசிக்க இயலாது. ஃபர்ஸ்ட் சே பாட்டி நீங்க யோசிக்க இயலாது. ஒரு செய்ய வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய போற இல்ல. சோ கட்டாயம் பாஸ் பேப்பரை மட்டும் செஞ்சு பாரு. பின்னால விடைய பாரு, ஸ்கீமை பாரு, பார்த்து எப்படி மார்க்ஸ் போடுறேன்னு பாரு. இல்லாட்டி இந்த வீடியோ பாருடா, மார்க்ஸ் எப்படி போடுறேன் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறேன். அனலைஸ பாரு, எல்லாத்தையும் பாரு. எல்லாமே உனக்கு கிடைக்கும். வேணுமெண்டானா
டைப் பண்ணி போட்டு அனலைஸ திரும்பி உங்களுக்கு போடுற அவ்வளோதையும் ஒரு பிடிஎஃபா மாத்தி அவ்வளோதையும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி கடைசி டைம்ல படிங்க. சக்சஸ் கட்டாயம் தேடி வரும் பிள்ளையர். சக்சஸ் கட்டாயம் தேடி வரும் பிள்ளையர். ரைட். கடைசியா இந்த 3 நாள்ல அடுத்த வீடியோல வர வேண்டாம். சோ என்ன செய்யணும் என்று சொல்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் கடைசி டைம், லாஸ்ட் சான்ஸ் நினைங்க. அடுத்த செய்ய பத்தி யோசிக்காதீங்க. நல்லா படிக்கிறீங்க பிள்ளைகள். நல்லா இப்ப நம்பிக்கை வந்திருக்குதுன்னு. அதுவும் இந்த கெமிஸ்ட்ரியில நம்பிக்கை வந்தார்கள் கூட இதை வச்சுட்டு அப்படியே ஏஆ அள்ளி இறக்குங்க பிள்ளைகள். ஏஆ அள்ளி அனுப்புங்க, பிஆ அள்ளி அனுப்புங்க. சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகள்.